மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போற்றி ஜெகமலாமச்ச ஜெயக்கொடி பறக்க விடும் சுதர்மசேனை. மக்கள் குரல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் திருநாவுக்கரசன் பேசுகிறேன். இறையாற்றல் இன்றி தீர்க்க தரிசனங்கள் உயிர்த்தெழாது. அந்த இறையாற்றலால் தான் தீர்க்க தரிசனங்களை முன்னுரைத்துக் கொண்டிருக்கிறோம். இறையாற்றல் தான் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கான அருளாளர்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களை ஒன்றிணைக்கிறது, பேச வைக்கிறது, உரையாட வைக்கிறது. அந்த அழியாத ஆட்சியாளரின் பிறப்பு ஏற்கனவே இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அதனை அனைவரும் அறிவீர்கள். அந்த அழிவில்லா ஆட்சியாளர் வெளிப்பட போகிற காலமும் இந்த காலம்தான் என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அழிவில்லா ஆட்சியாளர் வெளிப்பட போகிற நாள், அது எந்த நாள், எந்த நேரம் என்பது இறைவன் மட்டுமே அறிவான். அந்த ஆட்சியாளர் யார் என்பதும் இறைவனை தவிர இறையாற்றலை பெற்றுக்கொண்ட சித்தர்களும் ஞானிகளும் மட்டுமே அறிவார்கள். 900 கோடி மனித பிறப்பில் ஒருவனை மட்டுமே இறைவன் தேர்வு செய்து வைத்திருக்கிறான். தாம் தான் அந்த ஆட்சியாளன் என்ற கனவில் மிதப்பவர்கள் மிக பெரிய பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அந்த ஆட்சியாளர் வெளிப்படும் தருணம் வந்தால் பித்து பிடித்து திரியும் நிலைக்கு சென்று விடுவீர்கள். பிழைப்பை பாருங்கள், ஓய்வு நேரத்தில் அழிவில்லா ஆட்சியாளனை தேடுங்கள் என்று நான் 2022ஆம் ஆண்டிலிருந்தே எச்சரித்தும் இருக்கிறேன், முன்னுரைத்தும் இருக்கிறேன். கேட்டோர் ஒரு சிலரே. அந்த இறை அந்த ஒருவரை தக்க தருணத்தில் இறையாற்றல் தந்து வெளிப்படுத்தும் 2025ஆம் ஆண்டுக்குள்ளாக என்பதே எமது எதிர்பார்ப்பு. செத்தார் எழும் விடயம் என்பது அறத்தையும் அன்பையும் மறந்துவிட்டு வாழும் மனிதர்கள் செத்து போனவர்கள் தானே. களியாற்றல் எப்படி மனிதர்களின் எண்ணங்களை ஆட்கொண்டதோ அப்படியே இறையாற்றல் மனிதரின் எண்ணங்களை ஆட்கொண்டால் மனதால் செத்து போன இந்த செத்தார்கள் எழுவார்கள் தானே. செத்தார் எழுவார்கள், எழுப்புவார்கள் என்ற யாருடைய நம்பிக்கையையும் நான் குறை கூறவில்லை. இதுவும் நிகழும் என்றுதான் கூறுகிறேன். எத்தனையோ பேய் இருக்கு நாட்டுக்குள்ளே, நீ என்னை ஆட விரட்ட வந்தே வீட்டுக்குள்ளே. எத்தனையோ பேய் இருக்கு நாட்டுக்குள்ளே, நீ என்னை ஆட விரட்ட வந்தே வீட்டுக்குள்ளே. செத்தவங்க பேயாக மாறுவாங்கடா. அடே தூக்கல தொங்குவான், விஷத்தை குடிப்பான், அளவுக்கு மேல தூக்க மாத்திரைய ஒழுங்குவாண்டா. இப்படி செத்தவங்க பேயாக மாறுவாங்கடா, நேர்மையற்றவங்க பேயாட்டம் போடு.
படலண்ண விலைவாசி பேய்கள் ஏறுதடா அது விஷம் போல நாட்டில் மாறுதடா சுய விளம்பர பேய் எங்கும் நிறைஞ்சிருக்கு அது வீதி சுவரெல்லாம் மலிஞ்சிருக்கு குடிகார பேய்கள் குதிக்குதடா அது குண்டான் தடிய கண்டு சிரிக்குதடா அதிகார பேய்கள் இருக்குதடா அது சதிகார கும்பலை வளர்க்குதடா எத்தனையோ பேய் இருக்கு நாட்டுக்குள்ளே நீ என்னையாட விரட்ட வந்தே வீட்டுக்குள்ளே ஊழல் என்னும் பேய் ஒண்ணு இருக்குதடா அது ஒளியோரமா காரில் பறக்குதடா லஞ்சம் என்னும் பேய் ஒண்ணு வதக்குதடா அது லட்சியத்தை லட்சத்திலே புதைக்குதடா உண்ட வந்த பேய்கள் ரெண்டு இருக்கு அதை ஓட்டி விட்டு அப்புறமா என்னை அடக்கு உண்ட வந்த பேய்கள் ரெண்டு இருக்கு அதை ஓட்டி விட்டு